கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரேமா ஊழியங்களின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நாம் இணைந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு முடியுமே ஆனால் நீங்கள் கடந்து வாருங்கள், நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டுகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை யோவான் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயல் இருக்கிறான் என்றார்கள், அவனோ நான் தான் அவன் என்றான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், ஒரு பிறவியிலே குருடனான ஒரு மனுஷன் இயேசு வருகிற வழியில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அதாவது மருத்துவம் படித்தவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், ஒன்று கிரானிக் என்று சொல்லுவார்கள், இன்னொன்று மற்றொரு காரியத்தை அக்யூட் என்று சொல்லுவார்கள். கிரானிக் என்றால் பல நாள் இருக்கிற ஒரு வியாதி, அக்யூட் என்பது திடீர்னு வர்ற ஒரு வியாதி. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இது ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ். அதாவது சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அது மாத்திரை சாப்பிட்றதுனால, டேப்லெட் எடுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வேறு உறுப்புகளை அது பாதிக்கப்படுத்தும். ஸோ இதெல்லாம் கிரானிக் அப்படிம்பாங்க. அக்யூட் என்று சொல்லுவது நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகிடும். அது எப்படி ஆனதுன்னு தெரியவில்லை. ஆனால் இந்த அக்யூட் ஃபெயிலியரை ரெக்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இந்த கிரானிக்கை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதி என்றால், பிறவியிலே பிறக்கும் பொழுதே குருடன். வாழ்க்கையில் ஒரு முறை கூட உலகம் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. மனிதர்கள் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருப்பார்கள் பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து வருகிறார். வரும் பொழுது ஒருவேளை இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பார், குருடன் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை பேசுறாங்க, இது யாரு செய்த பாவமோ தெரியவில்லை, இவன் செய்த பாவமோ இல்லை என்றால் இவனுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிறைய வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில வியாதி வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும் பொழுது, மனிதர்கள் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, இவன் ஏதோ பாவம் செஞ்சிருப்பான் போல இருக்குது, இவன் ஏதோ அக்கிரமம் செய்திருப்பான் போல இருக்குது, இல்லைன்னா யாருக்கோ ஒரு பெரிய துரோகத்தை செய்திருப்பான். நான் நிறைய இடங்கள்ல அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறீங்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் சில நேரங்கள்ல யாராயிலும் ஒருவர் ஒரு வியாதியோடு இருக்கும் பொழுது, இல்லை என்றால் ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள நடக்கும் பொழுது, ஒரு பெரிய ஒரு பினான்சியல் சிச்சுவேஷன், இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாள் அவர் பிச்சைக்காரனை போல ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்தா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவன் யாரு தெரியுமா, இந்த ஊர்ல ஒரு பணக்காரனாய் வாழ்ந்த மனுஷன், ஆனால் இவன் செய்த பாவம், இவனுடைய அப்பா அம்மா செய்த பாவம், குடும்பமே செய்த பாவத்தினாலதான் எனக்கு எப்படி ஆயிட்டாங்க, பிச்சைக்காரனை போல தெரிஞ்சிட்டு இருக்கிறான் பாரு. இதுக்கு காரணம் என்ன, முன்னோர் செய்த பாவங்கள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, யார் எந்த பாவமும் செய்துட்டு போகட்டும், அப்படி சமூகத்துல நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வேறு மனுஷனாக மாற்றும், என் சூழ்நிலைகளை மாற்றும், என் நெருக்கத்தை மாற்றும் என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குருடனை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, செய்த பாவம் அதனாலதான் பிறவியிலே குருடனா இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இயேசு பார்க்கிறாரு, கொஞ்சம் மண்ணை எடுத்து அவர் உமிழ்ந்து துப்பி அவன் கண்களில் வைத்துட்டு அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஷீலோவாம் என்கிற ஒரு குளம் இருக்கிறது, அதில் போய் உன்னுடைய கண்களை என்ன பண்ணு, சுத்தப்படுத்து, அதை கழுவிக்கொள்ள என்று சொல்லுகிறார்.
இவனும் அதே போல அந்த குருடன் என்ன பண்றான், அங்க போறான். போய் பார்த்தா அந்த தண்ணி எடுத்து கண்களை கழுவுறான். கண்கள் திறக்கப்பட்டது. மனிதர்களை பார்க்கறான், மனுஷனை பார்க்கறான். இது இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு முதல் முறையா பார்க்கறான். அப்போதான் ஒரு கேள்வி எழும்புகிறது. இவன் யார் என்று கேட்கிற, எங்கேயோ பார்த்தது போல இருக்குதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த மனுஷர்கள் உங்களை வியந்து பார்க்கிற அளவுக்கு, யார் இவங்களை எங்கேயோ பார்த்தது போல இருக்குதே, புதுசா இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல, ரொம்ப நல்லா உயர்த்தப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க பழைய நிலைமையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று வியந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த குருடன் பிச்சைக்காரனா இருந்தவன் தான். ஆனாலும் கூட இயேசு அவனை தொட்ட பொழுது, இயேசுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்த பொழுது, தேவனுடைய குறைவுகளை மாற்றின பொழுது ஊரார் பேச ஆரம்பிக்கிறாங்க. we can see a difference. ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே வந்தது. எந்த மாற்றம் வந்தது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ளே கடந்து வருவாரே ஆனால் எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன், நெருக்கங்களை மாற்றுவேன், உங்கள் போராட்டங்களை மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவனாக இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து நம்ம எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படியாய் நம்மை அவர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ இடங்களை நான் உடைந்து போயிருக்கிறேன், எத்தனையோ மனிதர்களால் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ மனிதர்களால் இவன் தானே என்று அசிங்கமாக பேசப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஆனால் காரணம் என்ன தெரியுமா? நான் அவரை ஆராதிக்கிறவனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த ஒரே ஒரு காரியம், தேவனை துதிக்க 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 உன்னை காரி உமிழ்ந்து தொப்பினவர்களுக்கு முன்பதாய் உன்னை ராஜாவாக உயர்த்த என் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய சமூகத்தில் காத்து இருப்போம். இந்த காலை நேரத்தில் 2 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவானவர் அவருடைய கண்கள்ல மண் எடுத்து வைக்கிறாரு. ஒரு சோறு போல அழகா உருட்டி, ஒரு சோறு உருண்டையை உருட்டுறது போல உருட்டி தன்னுடைய கண்கள்ல அதை வச்சுட்டார். அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், go to the pool, அந்த சீலோவாம் என்கிற ஒரு குளத்தின் கிட்டே போய் உன் கண்களை கழுவு என்று சொல்லுகிறார். அப்படின்னா அந்த குளத்துல ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கணும்ல. இதை குறித்து நான் இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சீலோவாம் குளம் எப்படி இருக்கும், அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும், அது எப்படி செய்திருப்பார்கள், கட்டியிருப்பார்கள் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள் இவ்விதமாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய இடத்துல நம்முடைய ஒரு குளம் அல்லது ஒரு நம்ம நல்ல ஒரு பூல் கெட்ட வேண்டுமானால் நம்ம என்ன பண்றோம், அழகான ஒரு குண்டு தோண்டிட்டு சைடில் நல்ல செங்கல்லாம் வைத்து நல்ல கான்கிரீட் போட்டு தண்ணி வெளியே போக முடியாத அளவுக்கு தண்ணி என்ன பண்றோம், உள்ள பத்திரப்படுத்துகிறோம். அப்போ தான் தண்ணி என்ன பண்ணும், அந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி உள்ள தங்கி இருக்கும். ஆனால் இந்த சீலோவாம் என்கிற இந்த குளம் எப்படி கெட்டிருக்கிறாங்க தெரியுமா? பாறைகளை குடைந்திருக்கிறார்கள். பாறைகளை குடைகிறது சாதாரண காரியம் அல்ல, பாறைகளை உடைக்கிறது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்காவது நமக்கு வெடி மருந்து இருக்குது. இன்னைக்கு நாகர்கோயில் பகுதியில் இருக்கிற மலைகளில் பாதி மலைகளை காணவில்லை, வெடிகளை வைத்து தகர்த்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு அது சுலபமான காரியமாக மாறிவிட்டது. ஆனால் அந்த நாட்களிலே ஒரு குளத்தை நாம் சுரண்ட வேண்டுமே ஆனால், அதுவும் பாறையில சுரண்டணும்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம். என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? அந்த பாறையை குடைஞ்சு எடுத்திருக்கிறாங்க. சீலோவாம் என்கிற முதல் அனுபவம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை உடைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உடைக்கிறதுனா வாழ்க்கையை உடைக்கிறதில்ல, இருதயத்தை உடைத்து, ஆண்டவரே நான் பாவமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சிலவங்க பயங்கர வைராக்கியத்தோடு உட்கார்ந்து இருப்பாங்க. நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா,
எனக்கு இருக்கிற பதவி என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற பணபலன் என்ன தெரியுமா, நான் வைத்திருக்கிற வீடு ஆஸ்தி அந்தஸ்தை குறித்து பெருமையோடு உட்கார்ந்து இருப்பார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது எல்லாம் ஒரு நாள் உடைந்து விடும். நீங்கள் உங்களை தேவனுடைய சமூகத்தில் உடைக்கவில்லை ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணலாம், நாங்க ஆராதிக்கலாம், நாங்க துதிக்கலாம், உங்க பேரை சொல்லி நாங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா என்றைக்கு நீங்கள் உங்களை உடைத்து தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு தான் தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு மிஷனரி இருந்தார், அமெரிக்காவில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேட்டார், ஆண்டவரே நான் எங்க போகணும்ப்பா, எந்த தேசத்திற்கு உடைய வசனத்தை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கேட்டார். தேவன் அவரோடு கூட பேசினார், கோ டு ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு கடந்து செல், அங்கு காட்டு மிராண்டி ஜனங்கள் வாழுகிறார்கள், தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத ஜனங்கள் வாழுகிறார்கள், நீ கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னாராம். இவர் சாதாரண ஒரு மிஷனரி இல்ல, he was a very richest person in America. அமெரிக்காவில் அவர் பெரிய ஒரு பணக்காரர், அழகான ஒரு பெரிய ஷிப் வைத்திருந்தார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டார், I am going to Africa, உங்களுக்கு ஏதாயிலும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் தயவு செய்து பழைய சட்டைகளாக இருக்கலாம், பழைய பொருட்களாக இருக்கலாம், பால் பொடி பாக்கெட்டா இருக்கலாம், டீ பாக்கெட்டா இருக்கலாம், உணவு பொருட்களாக இருக்கலாம், எது இருந்தாலும் கொண்டு வாருங்கள், என்னுடைய ஷிப்பை நான் நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிறேன், இதை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்கா செல்ல போகிறேன். போனாரு, எல்லாரும் கொடுத்தாங்க, ஏகப்பட்ட பொருட்களை கலெக்ட் பண்ணாரு. அந்த ஷிப் ஃபுல்லாக நிரம்புற வரைக்கும், அது சிங்காகிற அளவுக்கு வரைக்கும் நிரம்பித்தார். செயல் பண்ண ஆரம்பிக்கிறார், ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார் ஊழியத்தை. ஆண்டவரே என்னை உம்முடைய கரங்களில் தருகிறேன், பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய கரங்களில் தருகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஆனா உங்களை நம்புறேன்ப்பா, ஆத்துமாக்களை தாரும், என்னை தருகிறேன் என்று அவர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆப்பிரிக்கா வந்து ரீச் ஆகிறாரு. அங்க வந்தோடனே எல்லா ஜனங்களும் இவரை வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னு பார்த்தா ஆளு ரொம்ப அழகா வெளு வெளு வெளுன்னு இருக்கிறாரு. இங்க இருக்கிற மனுஷன்லாம் காஞ்சு போன கருவாடு போல இருக்கிறான். பார்த்த உடனே விசித்திரமா பாக்குறாங்க. இவர் ஷிப்புக்கு மேல இருந்துட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் அள்ளி போடுறார், எல்லாருக்கும் சாப்பாடு பேக்கெட்டை போடுறாரு. எல்லாரும் பார்த்தாங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஏதோ தேவதூதன் தான் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டது போலவே ஆப்பிரிக்காவுக்குள்ள வந்து காலை வச்சிட்டார். இருக்கிற பொருட்கள்லாம் ஒவ்வொரு நாட்களும் சிலர் வருவாங்க, இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாரு. நாட்கள் போக போக அந்த பொருட்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்தது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. முடிவெடுத்தாரு, சரி பரவாயில்ல, இனி ஒரு இடத்துல ஜெபத்தை ஆரம்பிப்போம். சின்னதா ஒரு பில்டிங் போட்டு, பில்டிங்கில் கொஞ்சம் ஓலைகளெல்லாம் எடுத்து வச்சு சின்ன குடிசை போல போட்டு உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 1 வாரம் போகுது, 2 வாரம் போகுது, 1 மாசம் போகுது, 2 மாதம் போகுது, 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது. ஒரு பய கூட சர்ச்சுக்கு வரல, ஒருத்தன் கூட அந்த சபைக்குள்ள கடந்து வரவில்லை. இவர் நினைக்கிறாரு, நான் கொடுக்கும் பொழுது கூட்டம் என்னை தேடி வந்தார்கள், அள்ளி அள்ளி கொடுத்தேன், எல்லாரும் வந்தாங்க, இன்னைக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு சபையிலையும் ஆத்துமாக்கள் இல்லையே. ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே why you put me in this situation, ஏன் நீரனை இந்த சூழ்நிலையில் போட வேண்டும், எதற்காக இந்த நிலைமையில் என்ன போட வேண்டும் என்று கேட்டார். ஒன்னும் செய்ய முடியல. ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் என்னை இந்த சூழ்நிலையில போட்டிரப்பா, அமெரிக்கால நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், உங்க ஒரே ஒரு வார்த்தையை நம்பி நான் வந்துட்டேனே, ஆனா இன்னைக்கு சபையில ஒரு விசுவாசி இல்லையே. கதறி கொண்டிருந்தார். வருஷங்கள் புரண்டு ஓடிக்கொண்டே இருந்தது, ஒரு சபையில ஒரு மனுஷன் வரல. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல முட்டங்கால் போட்டு கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார்,
முதல்ல உன்கிட்ட இருக்கிற போட்டை நீ உடைக்கணும். ஷிப்பை உடைத்து நீ ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று சொன்னார். இவர் கேட்டாரு, ஆண்டவரே, ஒருவேளை யாரும் இல்லைன்னா நான் திரும்பி போகணுமே, அதுக்கல்லவா அந்த ஷிப்பை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் பார்த்து அவனை பார்த்து சொன்னாராம், திஸ் இஸ் த ரீசன் why I am not blessing you. இதுதான் காரணம் உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு. பல நேரத்தில் நம்ம பல காரியங்களை பக்கத்திலே வச்சிருக்கிறோம். என்னதான் ஆண்டவருக்குள்ள வந்தாலும், என்னதான் தேவத்தை முழுவதுமாய் விசுவாசித்தாலும், இன்னும் சில பாவமான காரியங்களை விட்டு அதை உடைத்து நம்மால வெளியே வர முடியல. அதனாலதான் தேவத்துடைய ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு சில காரியத்தை ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு, உடைத்து விடு, அதை விட்டுட்டு வெளியே வந்துருங்க. ஆண்டவர் அதை தான் உங்க வாழ்க்கையில விரும்புகிறார். அதை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாய் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். உடைக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களை உருவாக்க முடியும். ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரை நான் திரும்ப போகணுமே. ஆண்டவர் சொன்னார், நீ திரும்ப போகிறதுக்காக உன்னை அழைக்கல, உன்னை உயர்த்தும்படியாக அழைச்சிருக்கிறேன். என்னை விசுவாசிப்பாயானால் நீ உடைக்கப்படுவாயே ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னார். ஆண்டோடைய வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். கடைசியாக உள்ள இருக்கிற வாக்கி டாக்கி எடுத்துட்டு அம்மாவை பார்த்து சொன்னார், அம்மா, ஐ எம் கோயிங் டு பிரேக் மை ஷிப். என்னுடைய ஷிப்பை உடைக்க போகிறேன், ஜெபம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு உடைக்க ஆரம்பித்தார். அதுல கிடைக்கிற அந்த உட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து இருக்கிற சின்ன சபையை அழகா பெருசா கட்டிட்டார். ஜோமன் ஆரம்பிக்கிறாரு. தடைப்பட்டு போன ஆசீர்வாதம் வர ஆரம்பித்தது. ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் 1 2 மாறினது, 2 4 மாறினது, 4 8 மாறினது. நாளுக்கு நாள் அந்த சபைக்குள்ள தேவ ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத ஜனங்கள் அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக இந்த சபைக்குள்ளே வர ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். விட்டு விடுங்கள், உடைக்கப்பட்டு விடுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் செய்தது துரோகம், நான் செய்தது பாவம், நான் செய்தது அநியாயம். மனுஷன்ட்ட நான் மன்னிப்பு கேட்க விரும்பல, உங்ககிட்ட கேட்கிறேன். ஆண்டவரே, மனுஷனிடத்துல சொல்ல விரும்பல, உங்ககிட்ட சொல்றேன்ப்பா, என்னை மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது சீலவாம் என்பதற்கு உங்களை உடைப்பது என்று அர்த்தம். இந்த நாட்கள் அந்த மலைகளை குடைந்து, பாறைகளை குடைந்து இந்த குளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படியானால் உங்களை நீங்கள் உடைக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க, அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்டார், யோபுடைய வாழ்க்கையில் நொறுக்கப்பட்டார். சொந்த மனைவி பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஏன் ஐயா, ஏன் இன்றும் அந்த கடவுளை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? அவரை மறுதலித்து தூஷித்து செத்துவிடும் என்று சொல்லுகிறார். யோபு சொல்றாரு, முடியாதுமா, அவர்தான் என்னை வாழ வச்சாரு, அவர்தான் இன்னைக்கு துன்பத்துக்குள்ள என்னை நடக்க வச்சிட்டு இருக்கிறாரு, அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்கிறாரு. இன்னைக்கு வேத புஸ்தகத்துல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனால் பொன்னாக கர்த்தர் அவரை விளங்க செய்தவர். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, உங்க வாழ்க்கையை உயர்த்த, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சீலோவாம் என்பதற்கு உடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் உடைக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேகமாக இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இதற்கான ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். சீலோவாம்னா அர்த்தம் என்னது? அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். பிதாவினால இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அனுப்பப்பட்டார். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து.
அனுப்பப்பட்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை யார் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இந்த குருடன் மனுஷனை பார்த்ததே இல்லை. தெய்வம் எப்படி இருக்கும்னு தெரியாது, வெளிச்சம் எப்படி இருக்கும்னு தெரியாது, இருட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது, மனுஷனுடைய முகத்தை பார்த்து கணக்கு பண்ண தெரியாது. இன்னைக்கு மனுஷனுடைய முகத்தை வைத்தே தீர்க்க தரிசனம் ஈஸியா சொல்லிடலாம். சிலரை பார்த்தா துக்கமா உட்கார்ந்து இருப்பாங்க, ஆராதனை உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லலாம், அம்மா உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. ஏன்னா என் கண், எனக்கு கண் இருக்குது, நான் பார்க்கிறேன். மனுஷன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியும். இதே போல அவனுக்கு கண் இருந்திருக்கும்னா பரவாயில்ல, ஆனா இவனுக்கு கண்ணே இல்லை. ஆனா அனுப்பப்பட்டவரை அவன் நம்புகிறான். சிலவாம் என்பது அர்த்தம் என்னது? அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு, போ சீலவாம் குளத்துல போய் உன் ஃபேஸ கழுவு, முகத்தை கழுவு என்று சொல்லுகிறான். இவன் முகத்தை கூட பார்த்ததில்ல, பட் he obeyed the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா, அப்படியே சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள், ஆனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்புகள் உடையும், உங்க வாழ்க்கையில் வேதனைகள் மாறும். என்னுடைய அப்பா ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஜுவாலஜி லெக்சராக திருநெல்வேலியில் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தேவன் அவர்களை ரொம்ப தெளிவாக அழைக்கிறார். ஒரு வியாதி வருகிறது, மருத்துவர் எல்லாம் கைவிடுறாங்க, பிழைக்கவே மாட்டான், இனி பிரைட் செல்வகுமார் உயிரோட வரவே முடியாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலை. எங்க அப்பா லாஸ்டா பொருத்தனை பண்றாங்க, ஆண்டவரே நீர் உயிரை கொடுப்பீரே, ஆனால் நீங்க என்னை அழைத்தது உண்மையானால் நான் இந்த வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிடுறேன், ஊழியத்துக்கு வர்றேன், என்னை காப்பாத்துவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. 3 நாள்ல விடுதலை, 7 நாள்ல செத்து போயிடுவான்னு சொன்ன மனுஷன் வீட்டுக்கு வர்றாரு, உயிரோட வர்றாரு. எப்படி வந்தாரோ அதே கையோட போயிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதனால எல்லாருக்கும் பயங்கர கோபம், சிலருக்கு வருத்தங்கள் எல்லாம் வந்தது தான். ஆனால் எங்கள் அப்பா ஒரே ஒரு முடிவு எடுத்தாங்க, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை அழைத்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அழைத்த தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களாலையும் தள்ளப்பட்டோம், மனிதர்களால் நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது ஃபாதர் ரொம்ப அழகா ஒரு பாட்டை பாடியிருப்பாரு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கும் பொழுது உடைக்கப்பட்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை யார் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மரணம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் அவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். சீலவாம் என்பது 2 அர்த்தங்களை கொடுக்கிறது. முதலாவது ஒரு காரியம் உடைக்கப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கிறோம், அனுப்பப்பட்டவரை முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும். இந்த உலகத்தின் மேல இவ்வளவு அன்பு வைத்து ஜனங்கள் அழிந்து போய்விடக் கூடாது, இவர்கள் நரகத்திற்குள்ளே சென்று விடக்கூடாது என்று சொல்லி தாம் நேசிக்கிற சொந்த பெயரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். தெய்வம் அனுப்பி இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உங்களை ரட்சிக்கும்படியாக. அவர் அனுப்பப்பட்டவர். சிலுவையிலே அவர் பலியானார். எதற்காக? பாவத்திற்காக. அனுப்பப்பட்டவரை நம்பும் போது சீலோவாம் என்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். அந்த பிறவி குருடனுக்கு கண்கள் திறக்கப்படும் பொழுது உலகம் அவனை பார்க்குது, எங்கேயோ பார்த்தது போல இருக்குது, எங்கேயோ பார்த்தது போல இருக்குது. அது வரைக்கும் ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் யாருடைய கண்களில் படவில்லை. ஆனால் எப்பொழுது தேவன் அவனை தொட்டாரோ, எப்பொழுது சீலோவாம் என்கிற அனுபவனுக்குள்ளே கடந்து வந்ததோ, வாழ்க்கையை தேவன் தலைகீழ மாத்திட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாத்த கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறார். நெருக்கத்தை மாத்த வாஞ்சையா இருக்கிறாரு. ஒரே ஒரு காரியம், ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. தகப்பனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உடைக்கிறேன் அப்பா, முழுதுமா என்ன உடைச்சுக்கோங்க. நான் உடைத்து, ஆண்டவரே என்னை உடைத்து தருகிறேன், என்னை உருவாக்கும் என்று சொல்லி பாருங்கள். He is ready. அவர் ரெடியா இருக்கிறாரு, உங்களை உருவாக்குறதுக்கு வாஞ்சையா இருக்கிறாரு.
ரெண்டாவதாக வசனத்தை நம்புங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் கர்த்தரை நம்புவது எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். மனுஷனை நம்புறது ஏமாத்திட்டு போயிடுவான், உறவுகளை நம்புறது ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆனா கர்த்தரை நம்புறது, இட்ஸ் குட் ஃபார் மீ டு பிலீவ் காட். தேவனை நம்புறது எனக்கு நல்லதா இருக்குதுயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு. கவலைப்பட வேண்டாம், நெருக்கப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். சீலவாம் என்பது உங்களை ஆசீர்வதிக்கும். சீலவாம் என்பது உங்களை உயர்த்தும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நெருக்கங்களை மாற்றி புதிய வாழ்க்கையை கொடுப்பார். போராட்டங்களை மாற்றி உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், எங்கேயோ பார்த்தது போல இருக்குது, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். எங்கேயோ பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு வேற லெவல்ல கொண்டு போயிருக்கிறாரு. உங்களை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். கண்களை